ஓம் சாந்தி. 23/2/2026 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் ஏறும் கலையின் யுகம். இதில் அனைவருக்கும் நன்மை நடக்கின்றது. ஆகவே தான் நீங்கள் ஏறும் கலையில் இருந்தால் அனைவருக்கும் முக்தி நன்மை கிடைக்கின்றது என கூறப்படுகின்றது. பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் நிறைய வாழ்த்துக்களை வழங்குகின்றார். ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் மனிதர்களிருந்து தேவதையாக ஆகின்றீர்கள் என்று பாபா கூறுகின்றார். இப்போது நீங்கள் ராவணன் சங்கிலி பிணைப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி அடைகின்றீர்கள். நான் ஆகுவதில்லை. ஆகவே பாபா உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அநேக பட்டங்களை பெற்றுள்ளீர்கள். மேலும் இந்த ஸ்தூல பட்டங்கள் என்பது எப்படி பறக்கின்றவோ அதே போல ஆத்மாக்களும் பட்டங்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய கயிறு என் கையில் இருக்கின்றது. நான் உங்களை சொர்க்கத்தின் அதிபதியாக மாற்றுகின்றேன். அமரக்கதையை யார் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள்? அமரக்கதை என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், சத்திய நாராயணின் கதை என்றும் சொல்லுங்கள், அல்லது மூன்றாவது கண் கிடைத்த கதை என்றும் சொல்லுங்கள். மூன்றும் முக்கியமானதாகும். நிராகார தந்தை நம்மை படிக்க வைக்கின்றார். இங்கு எந்த ஒரு சாக்கார மனிதனும் கற்பிக்கவில்லை என்று குழந்தைகள் அறிகிறீர்கள். முழு உலகத்திலும் சாக்காரத்தில் இருப்பவர்கள்தான் கற்பிக்கிறார்கள். இங்கேயோ சுப்ரீம் தந்தை இருக்கின்றார். அவருக்கு நிராகார் இறை தந்தை என்று கூறப்படுகின்றது. அந்த நிராகார் சாக்காரத்தில் அமர்ந்து படிக்க வைக்கின்றார். ஒவ்வொரு கல்பத்திலும் முழு உலகமும் அசுத்தமாக ஆகிவிடுகின்றது. அதை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு நிராகார தந்தை என குழந்தைகள் நீங்கள் அறிகிறீர்கள். பாரதத்தில் யார் சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக இருந்தனரோ அவர்களே இச்சமயம் பிராமணர்கள் ஆவார்கள். பிறகு அவர்களே தேவதையாக ஆவார்கள் என பாபா புரிய வைக்கின்றார். சூரிய வம்சத்தின் தேவதைகளாக இருப்பவர்களுக்கு எந்த ஞானமும் இல்லை. பிராமண தர்மம் அனைத்தை விட உயர்ந்தது. தேவதைகள் என்பவர்கள் பிராப்தியினை அனுபவிக்க கூடியவர்கள். ஷிவ் பாபாதான் ஆத்மாக்களை நிர்விகாரியாக மாற்றினார். நீங்கள் 21 பிறவிகளுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைவதற்காக வந்துள்ளீர்கள். ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுழன்று கொண்டே இருந்தால் உயர்ந்த பதவியை பெறலாம். நாம் பிறவி சக்கரத்தில் சுற்றி வந்தோம். மேலும் ஏணிப்படியில் எப்படி இறங்கி வந்தோம், எப்படி ஏறி செல்ல வேண்டும் என்பது அறிகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஏறும் கலையில் இருக்கிறீர்கள். பின்னர் இறங்கும் கலையில் வருவீர்கள். பாரதவாசிகளாகிய நீங்கள் விகாரமற்ற உலகத்தில் இருந்தீர்கள். இப்போது விகார உலகமாக இருக்கின்றது என்று தந்தை புரிய வைக்கின்றார். பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். அழுக்கிலிருந்து தூய்மையாக எப்படி மாறுவது என்பது எந்த சாஸ்திரங்களிலும் கூறப்படவில்லை. ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எந்த தேகதாரியும் நினைக்காதீர்கள் என்று பாபா கட்டளை இட்டுள்ளார். நீங்கள் பாபாவை மறந்து விடும்போதுதான் புயல்கள் வருகின்றது. நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ பதவியை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்கு ஒரு தந்தை நினைவு செய்ய வேண்டும். எந்த மனிதனையும் நினைக்க கூடாது. இந்த கண்களினால் என்னவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களை பார்த்தாலும் பார்க்க கூடாது. நாம் அமரலோகத்தின் யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த மரண உலகத்தின் விஷயங்கள் எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. இந்த கர்மேந்திரியங்களினால் எந்த பாவ கர்மம் செய்யக்கூடாது. இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தனது படிப்பினை என்னும் சொரூபத்தின் மூலம்
அறிவுரை தரும் அறிவுரை நிரம்ப பெற்ற தகுதி வாய்ந்த ஆசான் ஆகுக. தனது செயல் வடிவமென்னும் படிப்பினை மூலம் அறிவுரை தருபவரே தகுதி வாய்ந்தது ஆசான் என அழைக்கப்படுவார். அவரது வாழ்வே கல்வி நிரம்பியதாகும். அவரது பார்வையும் நடத்தையுமே ஒருவருக்கு அறிவுரையாகும். எப்படி வாழும்போது ஒவ்வொரு செயலிலும் கல்வியை செய்து காண்பிப்பதால் சரித்திரம் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்து காண்பித்தார். ஒருவருக்கு வார்த்தைகளால் அறிவுரை தருவது பொதுவான செயலே. ஆனால் அனைவரும் அனுபவமே விரும்புகின்றனர். ஆகவே தனது உயர்ந்த செயல், உயர்ந்த எண்ணம் என்னும் சக்தியால் அனுபவம் செய்ய வையுங்கள். எண்ணங்கள் ஈடேற ஆத்மா என்னும் விமானத்தை சக்தியால் நிரப்பி விடுங்கள். குழுவினை ஒற்றுமை எனும் கயிற்றில் பிணைக்க சொல்லில் கவனம் அதிகம் தேவை. வார்த்தை எப்போதும் தெளிந்த நீரென குறைவாக, மெதுவாக, இனிமையாக இருப்பது அவசியம். மரியாதைக்குரிய வார்த்தைகளே பேச வேண்டும். இதுவரையிலும் சாதாரண சொல்லே அதிகம் உள்ளது. ஒவ்வொரு சொல்லும் தெய்வீகமாக, இனிமையாக, ஆன்மீக சொல்லாக வேண்டும். இப்போது இதன் மீது அதிக கவனம் கொடுப்பது அவசியம். அப்போது வெளிப்பாடு நிகழும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.